ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் கம்போஸ்டிங் செஞ்சு காமிச்ச தொட்டி. அதில் எவ்வளோ பருப்பு கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, குப்பைக்கீரைன்னு எவ்வளவு கீரைகள் நான் பிடுங்குறேன் அந்த கம்போஸ்டிங் பின் மேலேருந்துன்னு பாருங்கள். இது செஞ்சு கிட்டத்தட்ட 35 நாள் 38 நாள் இருக்கும். ஒரு மாதம் முடிந்து ஒரு வாரம் இருக்கும். கண்டிப்பாக பழைய வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு. இப்போ அந்த கம்போஸ்டிங் வீடியோவோட ரிசல்ட்டு தான் நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கார்டன் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சிமெண்ட் தொட்டியில் காய்கறி கழிவோடு நான் போட்டு காமிச்சேன். உடனேயே நான் அதுக்குள்ளே மண்புழுக்களையும் விட்டேன். இப்போ எவ்வளவு மண்புழுக்கள் பெருகி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பெரிய பெரிய மண்புழுக்களும் இருக்கும், குட்டி குட்டியாகவும் இருக்கும். நம்ம போட்ட காய்கறி கழிவோட கலர் ஏதாவது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு பாருங்கள். எல்லாமே கருப்பாக மாறி இருக்கிறத பாருங்கள். நம்ம போட்ட காய்கறி கழிவை நம்மளால் பார்க்க முடியும். கருப்பு கருப்பாக கட்டி கட்டியாக உங்களால் அதை உணர முடியும். கைகளால் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா கறித்துண்டு மாதிரி கருப்பாக கட்டி கட்டியாக அங்கங்கே இருக்கும். இதில் ரொம்ப தண்ணியை கொட்டக்கூடாதுங்க. நிறைய பேர் புழுக்கள் வைக்குதுன்னு சொல்கிறீங்க. புழுக்கள் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காய்கறி கழிவுலேயே ஈரம் இருக்குது. ஒரே ஒரு தடவை மேற்பரப்பில் நம்ம புளிச்ச மோரோ தண்ணியோ தெளித்து விட்டுட்டாக்கா அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு மூடி போட்டு மூடி நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க. அப்புறம் டிஸ்டர்பே பண்ணாதீங்க. மழையும் பெய்யும், வெயிலும் அடிக்கும். மூடி வச்சுட்டாக்கா அதில் இருக்கிற மாய்ச்சர் உங்களுக்கு ரீட்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக காய்கறி கழிவு அழுகி அதுலேருந்து தண்ணி வரும். அந்த ஈரப்பதமே இந்த கம்போஸ்டிங் ப்ராசஸ்க்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் நிறையா தண்ணி கொட்டக்கூடாது. உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் லேசாக தெளிச்சிக்கலாம், அவ்வளோதான். இதை இப்போ 35 நாள் கழித்து இன்றைக்கி தான் நான் திறக்கிறேன். இன்றைக்கி தான் நான் கிளறேன். நம்ம போட்ட காய்கறி கழிவு, தேங்காய் நாரெல்லாம் எப்படி மக்கி இருக்குதுன்னு பாருங்கள். மக்காத நார்களெல்லாம் எடுத்து போட்டேன். இது காய்கறி கழிவு கட்டி கட்டியாக கருப்பாக மாறி இருக்கிறத பாருங்கள். கைகளால் உடைச்சி காமிக்கிறேன். வெங்காயத்தோல், பூண்டு தோல், அழுகி போன காய்கறி, தோசை முதற்கொண்டு எல்லாமே நான் போட்டிருப்பேன். அதெல்லாம் இடையில கருப்பு கருப்பாக கட்டி கட்டியாக நான் எடுக்கிறேன் பாருங்கள். அது எல்லாமே காய்கறி கழிவு. அதே தொட்டி தான் இப்போ நான் உங்களுக்கு கிளறி காமிச்சிட்ருக்கேன். ஆனால் தேங்காய் நார் மட்டும் மக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது மட்டும் அங்கங்கே அப்படியே தெரியறது நீங்கள் பாருங்கள். இதில் பூச்சி இருக்கா, புழு இருக்கா, ஏதாவது இருக்கா உங்கள் கண்ணுக்கு தெரியுதா பாருங்கள். கெட்ட வாசனை துளி கூட இருக்காது. எப்படி கம்போஸ்டிங் ஆகிடுச்சின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம போட்ட காய்கறி கழிவுகள் எல்லாமே கருப்பாக மாறி இருக்கும் இந்த மாதிரி கட்டி கட்டியாக. இது எப்படி வாசனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சாக்கா மண்ணில் படும்போது மண் வாசனை மணக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மண் வாசனை மணக்கும். எப்போ உங்கள் மூக்குக்கு மண் வாசனை அடிக்குதோ அப்போவே இந்த கம்போஸ்டிங் ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். இதை அப்படியே கைகளால் நீங்கள் கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுட்டு கரண்டியால் நல்லா கிளறி எல்லா விதமான பூச்செடிகளுக்கும் உரமாக கொடுக்கலாம். காய்கறி செடிக்கும் போட்டு விடலாம். நம்மக்கிட்ட இருக்கிற கத்திரி செடி, வெண்டை செடி அப்படின்னு எதுக்கு வேணாலும் உரமாக கொடுக்கலாம். இப்போ நான் கைகளால் எடுத்து தூள் பண்ணுறது எல்லாமே காய்கறி கழிவு தான். அது எப்படி கருப்பாக மாறி இருக்குது அப்படின்னு பாருங்கள். வீடியோவை இப்போ ஜூம் பண்ணி பார்க்குற வசதி கூட இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக ஜூம் பண்ணி பாருங்கள். தேங்காய் நார் மட்டும் மக்கவே இல்லை பாருங்கள். அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இதில் நான் இஞ்சி கூட அன்றைக்கி போட்டேன், அழுகி போன இஞ்சி. அதை நம்ம திருப்பி மண்ணில் ஊண்டி வச்சோம் அப்படின்னா இஞ்சி செடி முளைக்கும். அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். தேங்காய் நாரெல்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது. அது மக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதை நான் உங்களுக்கு கிளறியும் காட்டுறேன், கீழே கொட்டியும் காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கிச்சனில் கிடைக்கிற எந்த விதமான மக்கக்கூடிய ஆர்கானிக்கான குப்பை எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி செடி வைக்கிற 8க்கு 8 தொட்டி இல்லைன்னா 10க்கு 10 இருக்கலாம். இந்த மாதிரி தொட்டிலேயே நீங்கள் கம்போஸ்டிங் பண்ணலாம். ஒரே ஒரு துளை தான் அடியில் போட்டிருக்கேன். அதில் ஒரு கல் வச்சுருப்பேன். அன்றைக்கி வச்சு தான் நான் உங்களுக்கு கம்போஸ்டிங் பண்ணி காமிச்சேன். ஒரு மாதம் ஒரே ஒரு தடவை தாங்க நான் தண்ணி தெளித்தேன். அதுக்கப்புறம் இந்த கம்போஸ்டிங்கை நான் கண்டுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். மேலே மூடி போட்டு மூடி கொஞ்சம் நிழல் பாங்கான தொட்டி செடிகள்லாம் வச்சுருக்கிறேன். இடுக்கில் வச்சுட்டு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் இதை நான் கண்டுக்கவே மாட்டேன். இதில் புழு வருதா, பூச்சி வருதா, அதெல்லாம் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி நீங்களும் ஒரு மாதத்துக்கு இதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. இது நம்ம அடியில் வச்ச கல் பாருங்கள். ஒரு பெரிய துளை இருக்குது, அடியில் நம்ம வச்ச கல்லும் இருக்குது பாருங்கள். இப்போ இதே தொட்டிலேயே நம்ம திருப்பி கம்போஸ்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்போஸ்டிங்கான இந்த உரத்தையே வச்சு கூட நீங்கள் இதில் 2 கை போட்டிங்கன்னா காய்கறி கழிவில் 2 கை போடுங்க. திருப்பி இதை ரொட்டீனாக பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கம்போஸ்டிங்கில் கிடைக்கும். இதில் புழு வராது, பூச்சி வராது. இது தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு. ஸ்வீட் கார்னோட குப்பை நான் போட்டால் எப்படி அது மக்கி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே எலும்பு கூடு மாதிரி கூடாக இருக்குது பாருங்கள். இது ஸ்வீட் கார்ன். இது உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இதை நான் உடச்சி காமிக்கிறேன். கருப்பாக மாறி இருக்குது.
எப்படி உடையுது பாருங்கள் தூள் தூளாக. இதுதான் கம்போஸ்டிங் ஆயிடுச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் நம்மளோட குப்பைகளை நம்ம வெளியில் கொட்டக்கூடாதுங்க. உரமாக ஆக்கி நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம். 0 காஸ்ட்டில் நமக்கு உரங்கள் கிடைக்கும்போது நம்ம காய்கறி கழிவை நம்ம எதுக்காக வெளியில் கொட்டணும் சொல்லுங்கள்? உங்களுக்கு வந்து எப்போ அவைலபிளாக இருக்குது, காசு கொடுத்து உரங்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அப்போ ஆட்டு மாட்டு சாண எரு, மண்புழு உரம் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். அது வரைக்கும் நம்ம காய்கறி கழிவை நம்ம வந்து இந்த மாதிரி குறைந்த அளவில் கிடச்சா கூட ஒரு சின்ன தொட்டியில் நீங்கள் கண்டிப்பாக உரமாக மாற்றலாம். அதையே நீங்கள் செடிகளுக்கும் கொடுக்கலாம். இதே இப்போ என்னோடய கத்திரி செடிக்கும் நான் கொடுத்து காமிக்கிறேன். நிறைய ஷார்ட்ஸில் நான் என்னோடய பூச்செடிகளுக்கெல்லாம் கொடுத்து காமிச்சிருக்கேன். 2-3 கரண்டி போட்டு விடுங்க, மண் பகுதியை கிளறிட்டு உடனேயே நீங்கள் தண்ணி கூட ஊற்றி விடலாம். சூப்பராக உரமாக மாறிடும். அந்த உரத்தை எடுத்துக்கிட்டே நம்மக்கிட்ட இருக்கிற செடிகள் சூப்பராக மக்கி சூப்பராக வளரும். உங்களுக்கு மண்புழுக்களோட பெருக்கமும் மண்ணில் அதிகமாக ஏற்படுறத உங்களால் பார்க்க முடியும். இந்த உரத்தை கொடுத்தீங்கன்னா மண்புழுக்களோட பெருக்கம் உங்கள் மண்ணில் நிறைய ஏற்படும். எந்த ஒரு மண்ணில் நிறைய மண்புழுக்கள் இருக்கோ அந்த மண் வந்து வளமான மண்ணுங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே காய்கறி கழிவை இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் சூப்பராக உரமாக மாற்றலாம். நான் கிளறி காமிக்கிறேன் பாருங்கள். அன்றைக்கி நான் இதில் பெரிய பெரிய மண்புழுக்களாக 2-3 மண்புழுக்கள் உள்ளே போட்டு விட்டேன். உடனேயே மண்புழுக்கள் போடுறீங்களேன்னு நிறைய பேர் கேட்டிங்க. இதில் குட்டி குட்டியாகவும் இருக்கும், பெரிய பெரிய மண்புழுக்களும் இருக்கும். நான் கிளறிட்டு உங்களுக்கு மண்புழு வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு கையில் எடுத்து வச்சு காமிக்கிறேன். இதுலேருந்து நான் எவ்வளவு செடிகள் பிடுங்கினேன் ஆரம்பத்தில் அப்படின்னு பாருங்கள். மண்புழு இருக்குது பாருங்கள், பெரிய மண்புழு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பெரிய மண்புழுவும் இருக்கும், குட்டி குட்டி குட்டியாகவும் மல்டிப்ளை ஆகிருக்கும். நான் என்னோடய நிறைய கம்போஸ்டிங் வீடியோவில் குட்டி குட்டி மண்புழுவெல்லாம் கையில் எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் கிளறி பார்க்குறேன். என் கண்ணுக்கு குட்டியாக எதுவும் தெரியலங்க, பெருசாக 2 மண்புழு தெரிஞ்சுது. ஆனால் இந்த மண்ணில் மண்புழுக்களோட முட்டைகள் இருக்கும், குட்டி குட்டியாகவும் மண்புழுக்கள் இருக்கும். இதை நீங்கள் செடி அடியில் உரமாக கொடுத்து தண்ணி விடும்போது நிறைய மண்புழுக்கள் மல்டிப்ளை ஆகும். இப்போ ஒரு குட்டி மண்புழு இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாரான மண்புழு ஒன்று இருக்குது. நான் வந்து கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கிளறி கையில் எடுத்து காமிக்கிறேன், முடிஞ்சால் இல்லைன்னா குச்சியில் காமிக்கிறேன். இந்த மாதிரி மண்புழுக்களோட நிறைய பெருக்கம் ஏற்படும் அந்த கம்போஸ்டில். அதனால தான் காய்கறி கழிவை உரமாக மாற்றி செடிகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். கம்போஸ்டிங் சார்ந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம ஹோம் பேஜில் செக் பண்ணி பாருங்களேன். கம்போஸ்டிங்க்குன்னே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதோட கம்போஸ்டிங் ரிசல்ட்டையும் நிறைய தடவை காமிச்சு கையில் மண்புழுக்கள்லாம் எடுத்து வச்சு சொல்லியிருக்கேன். எப்படி கருப்பு கலரில் பிளாக் கோல்டாக மாறி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இந்த மண்ணை தான், கம்போஸ்டிங் மண்ணை தான் செடிகளுக்கு நான் வந்து அடி உரமாக கொடுக்க போகிறேன். எங்கிட்ட இருக்கிற பச்சை கத்திரி, இது வந்து காய்ச்சி முடிஞ்ச கத்திரி செடிங்க. நான் வந்து ப்ரூன் பண்ணி விட்டேன். கவாத்து பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் நிறைய பக்கவாட்டு கிளைகள், நிறைய பூக்கள் பூக்குது பாருங்கள். இப்போ இதோட மண் பகுதியை கிளறி பூக்கள் கொட்டுது பார்த்தீங்களா? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உரப்பற்றாக்குறை இந்த செடிக்கு இருக்குது. குட்டி குட்டியாக மண்புழு இருக்குது பாருங்கள். இவ்வளோ குட்டி மண்புழு ஒன்று தெரியுது பாருங்கள். உங்களுக்கு கையில் எடுத்து வச்சு காமிக்கிறேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் உங்களோட காய்கறி கழிவை உரமாக மாற்றலாம். செடிகளுக்கு அதை நம்ம திருப்பி உரமாக கொடுக்கலாம். இது மாதிரி கொடுக்கும்போது மண்புழுக்களோட பெருக்கம் மண்ணில் அதிகமாக ஏற்படும். என்னோடய ஒவ்வொரு தொட்டியில் செடிகள் இருக்கிற தொட்டியில் இருக்கிற மண்ணை நான் உங்களுக்கு கொட்டி காமிச்சாலே ஒவ்வொரு தொட்டிலையும் எக்கச்சக்கமாக மண்புழுக்கள் இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன். இதை நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் காய்கறி கழிவை உரமாக மாற்ற ஆரம்பித்தேன். அதனால் நீங்களும் காய்கறி கழிவை இந்த மாதிரி சுலபமான மெத்தடில் கம்போஸ்டிங் பண்ணுங்கள், செடிகளுக்கு உரமாக கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானு ஆர்கானிக் கார்டன் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.